ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் சார்பில் தேவ ராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதம் 110 3ஆம் வசனத்தை நாம் ஒரு முறை கூட வாசிப்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாயிருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த கடைசி நாட்களிலே எழும்ப போகிற அவருடைய யவன ஜனம் சகலவற்றிலும் பரிபூர்ணம் உள்ள ஜனமாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆதலால் அப்படிப்பட்ட ஜனமாய் நாம் எழும்புகிறதற்கு நம்மில் என்னென்ன காரியத்திலே நாம் குறை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து அதை நிதானித்து அதை செயல்படுத்தி அதை பூரணப்படுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் நிறைவான அவருடைய ஆவி வரும்போது குறைவான யாவும் ஒழிந்து போகும். இந்த ஜனம் முதலாவது எப்படிப்பட்ட ஜனமாய் இருக்கும் என்றால் ஒரு பூரண ரட்சிப்பை பெற்ற ஜனமாய் இருக்கும். ஆமென். நாம் எல்லோருமே கிறிஸ்தவர்கள், நாம் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த ரட்சிப்பு நம்மில் பூரண ரட்சிப்பை உடையதாய் இருக்குமா என்று நாம் யோசித்தால் அதிலே சில காரியங்களை நாம் வேதத்திலே தெளிவுபடுத்தி கொள்வதில் மிகவும் அவசியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் நமக்கு அருளப்பட்டிருக்கிற காரியம் தேவ ஆவியினால் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நமக்குள் உள்ளடக்கி நம்மை உருவாக்கத்தான். அதற்காய் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. ஆமேன். இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கற்பித்த சில காரியங்கள் என்னவென்றால், வசனத்தில் ஒரு காரியத்தை அவர் தெளிவு பண்ணுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். இதிலே 4 காரியத்தை குறித்து அவர் திட்டமும் தெளிவுமாக கற்பனையாய் நமக்கு விதித்திருக்கிறார். இந்த 4 காரியத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கற்பித்த சில ரகசியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, நாம் ரட்சிக்கப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது தெளிவாய் அந்த காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரனுடைய காரியம் எப்படியா இருந்தது என்று அந்த அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அவர் உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற ரட்சகர். ஆமென். அந்த நாமத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அதற்காய் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இதை நாம் எப்படி அழைக்கலாம் என்றால், எப்படி அவரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்றால், முதலாவது ரட்சிப்பு நமக்கு சரீர ரட்சிப்பு. ஆமென். இந்த சரீர ரட்சிப்பு நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்குகிறது என்றால், நாம் சிலுவையின் அண்டையிலே நம்மை அழைத்து கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும்போது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. ஆமென். அவர் அநேக ஜனங்களை, வியாதிஸ்தர்களை, அவர் அநேகரை பார்க்கும் பொழுது, பலவீனமானவர்களை, குருடர்களை அவர் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக மனதுருகினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆம், முதலாவது அவர் நம்மிடத்திலே நம்மை அழைப்பதின் நோக்கம் நமக்கு அவர் ஒரு சரீர ரட்சிப்பை தருகிறதற்காக. ஏனென்றால் நாம் சிலுவையின் அண்டையிலே வரும்பொழுது நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த இளைப்பாறுதல்
சிலுவையில் அண்டையில் வரும்போதுதான் அவருடைய ஜனங்களுக்கு கிடைக்கிறது. இது எப்படிப்பட்ட ரட்சிப்பாய் இருக்கிறது என்றால் சரீர ரட்சிப்பாய் இருக்கிறது. இன்று நாம் எப்படிப்பட்ட ரட்சிப்பில் இருக்கிறோம் என்பதை நாம் உய்த்து ஆராய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சரீர ரட்சிப்பு மாத்திரமே நம்மை பூரண ரட்சிப்புக்குள் வழி நடத்த முடியாது. ஏனென்றால் இந்த சரீர ரட்சிப்பு எப்படிப்பட்ட காரியங்களே நம்மிலே இருக்கும் என்றால், இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்லது நம்முடைய தேவைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய குடும்ப நெருக்கங்கள், நமக்குள் இருக்கிற கட்டுகள், நமக்குள் இருக்கிற வியாதியின் தன்மைகள், நமக்குள் இருக்கிற இயலாமையின் காரியங்களை மாத்திரமே தேவனிடத்திலே வெளிப்படுத்தி அவற்றை மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை உடையதாக தான் இந்த சரீர ரட்சிப்பு அமைகிறது. அதனால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஏறெடுக்கிற ஜெப விண்ணப்பங்கள் முழுவதுமே நாம் இந்த பூமியில எவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்தும், நம்முடைய குடும்பத்தின் இயலாமைகளை குறித்தும், குடும்பத்தில் காணப்படுகிறதான வியாதிகளை குறித்தும், தேவைகளை குறித்தும், கடன் பிரச்சனைகளை குறித்துமே, அந்த காரியங்களை குறித்துமே நம்முடைய இருதயம் சஞ்சலப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் தேவன் இவற்றை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, இவற்றை அவர் கேட்டு நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவர் இந்த பூமியிலே வந்த நோக்கம் இவை மாத்திரம் அல்ல, இவை ஒரு துவக்கமாயிருக்கிறது. ஆதலால் தான் இயேசு என்றால் கிருபை என்று பொருள். நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கூறுகிறது. ஆனால் இந்த கிருபையை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் இந்த சரீர ரட்சிப்பு நமக்குள் 25% தான் ஒரு முடிவை கொண்டு வருகிறது. அப்பொழுது மீதி 75% எங்கே இருக்கிறது? இந்த பலனை அவர் எப்படி நமக்கு அருளி செய்கிறார் என்றால், நீங்கள் வேதத்திலே தெளிவாய் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தை கொண்டு, அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அப்படி என்றால் இந்த கிருபையாகிய இயேசுவை நாம் அறிந்து கொண்டு உள்ளே பிரவேசிக்க தொடங்கும் பொழுது, அடுத்தது தேவன் நமக்கு இந்த சிலுவையில எதை சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், இந்த சிலுவையை சுமப்பதை குறித்து, இந்த சிலுவையின் பாடுகளை குறித்து நமக்கு அவர் போதிக்கிறவராய், கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் செய்யாத எதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவன் அல்ல. நமக்கு முன் சென்று அவர் யாவற்றையும் செய்து அவர் வெற்றி சிறக்கிறவராய் இருக்கிறபடினால் அந்த வெற்றியின் பாதையிலே நம்மை அவர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் போடாத எந்த பாதையிலும் நம்மை அவர் வரவழைக்கிற தேவன் அல்ல. அவர் ஒரு பாதையை உருவாக்கி இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அந்த பாதையை கவனத்தோடு அறிந்து அந்த பாதையிலே நாம் நடக்கிறவர்களாய் இருந்தால் அந்த பாதையின் முடிவு நித்திய ஜீவனாய் இருக்கிறது, நித்தியமாய் அவரோடு இணைக்கப்படுகிற வழியாய் இருக்கிறது. அப்பொழுது இந்த இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம் அடுத்தது எதிலே பிரவேசிக்கிறோம் என்றால் ஆத்தும ரட்சிப்புக்குள் நாம் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவரோடு கூட அநேக ஜனங்கள் இருந்தார்கள், சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள், அநேகர் அவருடைய வார்த்தையிலே விசுவாசித்தார்கள், அநேகர் சுகம் பெற்றார்கள், அநேகர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வல்லமையாய் எழும்பினார்கள். ஆனால் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் எப்பொழுது இந்த வார்த்தைக்குள் விசுவாசம் உள்ளவர்களாகி வைராகியமாய் எழும்பினார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறின பின்பு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்களை மறுபடியுமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பின பிறகு அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற துவங்கிற்று. நீங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக ஒரு காரியங்களை பார்க்க முடியும். அவர்கள் அநேக அற்புத அடையாளங்களை செய்தவர்களாய் இருந்தார்கள், ஆமே. ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்றால் பயந்தவர்களாய், அதாவது அந்த வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது அந்த பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வந்து அவர்களை நிரப்பிற்றோ அந்த க்ஷணமே அவர்களுக்குள் ஒரு பலன் உண்டாயிற்று. அந்த பலன் அவர்களை எப்படி நடத்தினது என்றால், அவர்கள் எழும்பி இயேசுவே கிறிஸ்து என்று சிஷ்டாங்கப்படுத்தினார்கள். நீங்கள்
பேதுருவை எடுத்துக்கொண்டாலும் சரி, யோவானை எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்போஸ்தலர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் எங்கே போனாலும் அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று சிருஷ்டாங்கப்படுத்தினார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் தன்மையை வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்று வெளிப்படுத்தினார்கள். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்பதை திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்த அந்த வல்லமைக்கு முன்பு அந்த வேத பாரகர்களாகட்டும், ஆசாரியர்களாகட்டும், யூத சமயத்தவர்களாகட்டும், அந்த எதிர்த்து நிற்கிற அந்த வாக்குக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாதபடி பொறாமை கொண்டு அவர்களை கொலை செய்ய வகை தேடினார்கள். என் அன்பான தேவஜனமே, இந்த வேளையிலே இந்த ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பாய் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்களே என்ற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாய் குறிப்பிட்டிருப்பார். அப்படி என்றால் இந்த விசுவாசம், அதாவது இந்த கிருபையினால் பெற்ற இந்த விசுவாசம் நமக்குள்ளே, இந்த விசுவாசத்தின் விதை தழை ஓங்க என்ன நடக்கும் என்றால், நம்முடைய ஆத்துமா விடுவிக்கப்பட்டு இந்த ஆத்தும நேசரோடு இணைக்கப்படும். இந்த ஆத்துமா விடுவிக்கப்படும் பொழுது நமக்கு பூமிக்குரிய காரியங்களை குறித்ததான ஒரு விருப்பமோ அல்லது பூமிக்குரிய காரியங்களில் இருக்கிற குறைவுகளை குறித்தோ நாம் அதிகம் யோசிக்காதவாறு நாம் மேலான காரியத்தை குறித்து, மேலான ஆழங்களை குறித்து தேடுகிறவர்களாய் மாற்றப்படும். இதுதான் ஆத்தும ரட்சிப்பின் தன்மையை விரிவாக்கம் அடைகிறது. இந்த ஆத்தும ரட்சிப்பு தான் அடுத்த 25% நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நீங்கள் வேதத்திலே தெளிவாய் பார்க்கும் பொழுது இதை முதலாவது அவர்களுக்குள்ளே இந்த நாமம் மாற்றப்படுகிறதை நீங்க அறிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் கிறிஸ்துவை திருஷ்டாங்கப்படுத்துவதிலே முழுமையாய் தன்னுடைய காரியத்தை செலவிட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, இன்று நமக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் நாமத்திற்குரிய மகத்துவங்களை அறியாமல் இருந்தோமானால் நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை நாம் உய்த்து ஆராய்வது அவசியம். ஆதலால் தான் அநேக வேளைகளிலே நாம் நம்மால் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்தோ, இந்த குடும்பத்தின் காரியத்தை குறித்தோ, இந்த சத்ருவின் காரியத்தை குறித்தோ நாம் எதிர் நிற்க கூடாதவர்களாய், அதிலே நாம் உழன்று அந்த காரியத்திலே நாம் ஜெயம் எடுக்க கூடாதவர்களாய் நம்ம மாறி போகிறோம். அடுத்தது 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது மிகவும் எங்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஏனென்றால் எப்பொழுதுமே நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3 காரியத்தை குறித்து மாத்திரமே நமக்கு வெளிப்பாடுகள் உண்டு. நமக்கு இருந்த, அதாவது முன்னாடி இருந்த பரிசுத்தவான்களாகட்டும், அநேக தேவதாசர்களாகட்டும் இந்த காரியத்தை குறித்து அதிகமாக அவர்கள் போதித்திருக்கிறார்கள். இந்த நடைமுறையில் தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அதனால் நாங்களும் இந்த 3 காரியத்தை குறித்து தான் நாங்கள் செபித்தோம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார். இந்த சிந்தையின் காரியத்தை குறித்து, சிந்தையின் ரட்சிப்பை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் வித்தியாசமாய் இருந்தது. அப்பொழுது வேதத்தை அவர் ஆராய எங்கள் கண்களை திறந்த பொழுது இதற்கு வேதத்திலே தெளிவான ஒரு உதாரணமாய் தேவன் முன்வைத்தது யாரை என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலை. நீங்க வேதத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த 14 நிருபங்களிலும் நீங்கள் எதை பார்க்க முடியும் என்றால் கிறிஸ்துவின் வைராகியத்தை வெளிப்படுத்துகிற அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க பார்க்க முடியும். அதற்கு முன்பாக சவுல், அதாவது பவுலாய் மாறின சவுல் எப்படி இருந்தார் என்றால் தன்னுடைய மார்க்கத்தின் வைராகியத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். ஆனால் எப்பொழுது அவருக்கு அந்த கிறிஸ்துவின் வெளிச்சம், அந்த வெளிச்சம் அவரை சுற்றி பிரகாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் எங்களுக்கு ஒரு காரியத்தை கேட்டார். இந்த வெளிச்சம் அவனுக்கு எங்கு பிரகாசித்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று. அப்ப அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுல தெளிவாய் ஒரு காரியம் இருக்கிறது. அவனை சுற்றி வெளிச்சம் பிரகாசித்தது, ஆனால் அந்த வெளிச்சம் அவனுக்குள்ளாக தான் இருந்தது. அவனை சுற்றி இருந்த ஜனங்கள், அதாவது அவனை சுற்றி இருந்த மற்ற வீரர்கள் அவர் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர் குதிரையிலிருந்து விழுந்தார், அவ்வளவுதான் தெரியுமே தவிர அவருக்கு பார்வை இல்லாததனால் அவர் கைலாகு கொடுக்கிறவரை தேடினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த வெளிச்சம் எங்கு பிரகாசித்தது என்றால் அவருடைய மனதிலே பிரகாசித்தது. இன்னைக்கு இந்த உலகத்தின் அதிபதி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மனம்
புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகிறோம் என்று வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், இந்த வெளிச்சம் அவருடைய மனதிலே பிரகாசிக்க தொடங்கின பொழுது அவருக்கு தெளிவாய் தேவனுடைய சமூகத்திலே வந்து கேட்டது என்னென்றால், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இந்த வார்த்தை மிகவும் முக்கியம். ஏனென்றால் எப்பொழுது அவருடைய மனக்குருடு அவரிடத்தில் நீக்கப்பட்டதோ, அந்த வெளிச்சம் பிரகாசிக்க தொடங்கினதோ, அந்த நிமிடத்திலே அவர் நானல்ல, கிறிஸ்துவே என்னில் பிரகாசிக்கிறார், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே அவர் கடந்து செல்கிறவராய் இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, பவுலை எடுத்துக்கொண்டால் பவுல் பிரசங்கிக்கிற காரியத்திலே ஒரு வைராகியம், கிறிஸ்துவின் வைராகியம் வெளிப்படும். அது எப்படிப்பட்ட வைராகியம் என்றால், உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள கிறிஸ்துவின் வைராகியம். அதாவது பிதா அவரை எப்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வைத்தாரோ, அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் உடையவராயிருந்தார். அந்த வல்லமை அவருக்குள்ளே பிரகாசிக்க தொடங்கும் பொழுது அவரை எதிர்த்து நிற்க ஒருவனுக்கும் கூடாமல் போயிற்று. அந்த வல்லமை அவர் போகிற இடத்தில் எல்லாம், அவர் எங்கெங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்கிறாரோ, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை இடுகிறாரோ, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை புறப்படுகிறதோ, அந்த இடத்தில் எல்லாம் ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. அதனால் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதிகால அப்போஸ்தல சபை ஏன் வசனத்திலே விருத்தி அடைந்தது என்றால், அவர்களுக்கு அந்த கிறிஸ்துவின் வெளிச்சம், உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள கிறிஸ்துவின் வெளிச்சம் அவர்களுக்குள் பரிபூர்ணமாய் பிரகாசித்தது. இந்த வெளிச்சம் அவர்களை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து கவலை கொள்ளுகிறவர்களாய் அல்ல, இதிலும் மேலானவைகளை தேடுகிற உன்னத அனுபவத்துக்குள்ளே அவர்களை நடத்தி செல்லுகிறதா இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 75%. இப்படி வல்லமையாய் பிரசங்கித்து, இப்படி வல்லமையாய் தேவ ஜனங்களை உருவாக்கி, இப்படி இரத்த சாட்சிகளாய் தங்களை ஒப்பு கொடுத்த தேவ ஜனமே எதற்காய் காத்திருந்தது என்றால், ஒரு பூரணமான ஒன்று பிரவேசிக்க வேண்டும், ஒரு பூரணமான நிறைவுக்குள் வர வேண்டும் என்று காத்திருந்தது. அது என்ன தெரியுமா? கடைசியாக ஆவியின் ரட்சிப்பு. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆவியின் ரட்சிப்பை குறித்து கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின போது அவர் கொண்டு வந்து நிறுத்தின அதிகாரம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை முதலாவது கேட்கிறவன், இரண்டாவது வாசிக்கிறவன், மூன்றாவது கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. ஆமென். அநேக வேளையிலே நாம் வசனங்களை கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். சிலர் அந்த வசனத்தை தியானித்து அதன் ஆழங்களையும் அர்த்தங்களையும் தங்களுடைய இருதயத்திலே பதித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் வார்த்தையாய் மாறி யாருடைய வாழ்க்கையிலே பூரணமாய் கிரியை செய்கிறதோ அவர்களுக்குள் தான் பிதாவின் ஆவியானவர் பூர்ணமாய் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் சரியான சாட்சியாய் வேதத்திலே நீர் பார்த்தீங்கன்னா, யோவானுக்கு இன்னொரு பேர், அவர் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று இன்னொரு பேர் உண்டு. நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆகட்டும், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகட்டும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆகட்டும், யோவான் இந்த காரியத்தை, அதாவது இயேசுவின் வார்த்தையை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து, பிதாவின் தன்மையை குறித்து மிகவும் தெளிவாக விளக்கி இருப்பார். நீங்க அந்த வார்த்தையை வாசிக்க தொடங்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், இனி பின்வரும் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாய் குமாரன் வைக்க போகிறார் என்பதை அதில் தெளிவாய் அதாவது யோவான் விளக்கி இருப்பார். அதை நாம தெளிவாய் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். என்ன காரியம் என்றால், இந்த ஆவியின் ரட்சிப்பு, இந்த ஆவியின் எழுப்புதல் ஒரு மனிதனுக்குள் பூரணப்படும் பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிற அதிகாரத்தை குமாரன் மூலமாய் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் மாறுகிறான். பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிற சகல நாமங்களின் வல்லமையையும் குமாரன் மூலமாய் பூரணமாய் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அவனுக்குள் தான் நித்திய ஜீவனின் காரியங்கள் ஆரம்பிக்கிறது, நித்திய உடன்படிக்கையின் காரியங்கள் ஆரம்பிக்கிறது, நித்திய வசனம், நித்திய வெளிச்சம் ஆரம்பிக்கிறது, நித்திய வாசலுக்குள் பிரவேசிக்கிறவனாய் இருக்கிறான், நித்தியமாய் அவரோடு கூட ஆராதனை செய்கிறவனாய் இருக்கிறான். அப்ப தேவன் இந்த பூமியிலே வந்தது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது நம்மை வெறும் இந்த பூமிக்குரிய காரியத்திலிருந்து விடுதலையாக்க மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அவரோடு கூட சிங்காசனத்திலே வீற்றிருக்கவும், அவரோடு கூட
நம்மை ஒன்றாக்கவுமே அவர் விரும்புகிறார். அதனால் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துடைய காரியங்களிலே தேவன் தெளிவாய் சொல்லும்போது எங்களுக்கு அந்த 7 சபையுடைய காரியத்தை அவர் விளக்கி எங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்திலே அவர் கொண்டு போகும் பொழுது முதலாவது எபேசு சபையுடைய காரியத்தை அவர் விவரித்தார். நீங்க பார்க்கும் பொழுது அந்த எபேசு சபையிலே முதலாவது வெளிப்படுவது அவருடைய நாமம். அவர் 7 நட்சத்திரங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க அந்த நாமத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அந்த நாமம் வெளிப்படுத்துகிறது. அதற்கப்புறம் அவர் அடுத்தது ஒரு குறைவை சொல்லுகிறார். என்ன குறைவு? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. அப்ப ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்றால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு பின் முன் என்று இல்லை. ஆதியிலே தேவன் எப்படி மனுஷனோடு தன்னுடைய மகிமையினால் ஒன்றிணைந்து காரியங்களை செயல்படுத்தினாரோ அந்த மகிமை இழந்த மனுஷனுடைய குறைவை தான் இந்த இடத்திலே ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ இதற்கு அவர் இன்னொரு காரியத்தையும் கொடுக்கிறார். எப்பவுமே தேவனிடத்துல எப்பொழுதுமே இரக்கம் மாத்திரமே இல்லை, அவரிடத்துல நியாய தீர்ப்பும் புறப்படும். இந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை கேட்டு நீ மனம் திரும்பி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உலாவும் பொழுது அவர் ஒரு வார்த்தை தெளிவா சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த மனம் என்று சொல்லும் பொழுது அது சிந்தையுடைய காரியமா இணைக்கப்படுகிறது. அதனால் தான் இந்த மனதை நம்மால் திருப்ப முடியாது. ஏனென்றால் மனம் என்பது நமக்கு அடங்காத ஒரு காரியம். இந்த காரியம்தான் சத்துருவிடத்தில் கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. அதனால்தான் நாம் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் சில நேரங்களை நாம் ஏன் நிலை நிற்க முடியாதபடி விழுந்து போகிறோம் என்றால் இந்த மனதின் தன்மை இதை ஜெயித்தவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆதலால் தான் கிறிஸ்து இதை ஜெயித்தெழுந்தார். பவுல் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் சிந்தையே எனக்கு இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை தான் கவசம் என்று சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் என்னை ஜெயிக்க வைக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் அந்த காரியத்திற்காக நிர்ணயம் பண்ணப்பட்டவரானபடியினால் அவருக்குள்ளே அந்த தன்மை வெளிப்பட நாம் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் மாறும் பொழுது இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற தன்மை வெளிப்படும். அப்ப ஜெயித்தெழுந்த அந்த கிறிஸ்துவினாலே தான் நாம் பிதாவின் அதிகாரத்தை பெற பாத்திரவான்களாக முடியும். பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு தான் யோவானிலே அவர் தெளிவாக சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஏனென்றால் அவரே இயேசுவாய் வந்து நம்மை அவர் அண்டையிலே அழைத்து நமக்கு இந்த சிலுவையின் பாடுகள் வழியாக ஆத்தும ரட்சிப்பை வெளிப்படுத்தி இந்த சிலுவையிலே அறையப்படுவதன் மூலமாக அவர் சிந்தையிலே ஒரு பூர்ண ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த சிந்தையின் வாசலை அவர் திறக்கிறார். இதைதான் அவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் பொழுது, இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் ஒரு காலமும் பூட்ட முடியாது. அவர் ஒரு வாசலை திறந்தால் ஒரு வாசலை அடைக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது இந்த வாசலை அவர் திறக்கிறாரோ அப்பொழுது அந்த சிந்தையின் ரட்சிப்பு நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நாம் எப்படி மாற்றப்படுகிறோம் என்றால் கிறிஸ்துவுக்குள் பூரணமானவர்களாய் மாற்றப்படுகிறோம். அப்பொழுதுதான் பிதாவின் 7 ஆவிகளும், பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் அவருடைய 7 ஆவிகள் என்று தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61 அதிகாரத்திலே அவருடைய 7 ஆவிகள் இயேசு கிறிஸ்து மேல் எப்படி பூர்ணமாய் இருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சொல்லுகிறார், அந்த 7 ஆவிகள் உங்களுக்குள் பூரணப்படும் பொழுது, அந்த 7 ஆவிகள் உங்களுக்குள்ள கிரியை செய்ய தொடங்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை உடையவர்களாக இருப்பீர்கள், சத்ருவை ஜெயிக்கிற ஜெயத்தை உடையவர்களாக இருப்பீர்கள், வானத்தை கட்டளை கொடுத்து மாற்றுகளாய் மாறுவீர்கள். பூமிக்கு அவர் எப்படி இயற்கைக்கு கட்டளை கொடுத்தாரோ, அவர் எப்படி இந்த பூமியை தன்னுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினாரோ அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். அதற்காக தான் அவர் இந்த பூமியிலே வந்தார். அதுதான் அவருடைய நிறைவாய் இருக்கிறது. இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டும் இந்த 4 நிலைகளிலே நாம் எந்த நிலையிலே நிற்கிறோம் நம்மை உய்த்து ஆராய வேண்டியது மிகவும் அவசியம். நாம் ஒருவேளை ஆரம்ப நிலையிலே இருப்போம் என்றால் நமக்கு ஐயோ. ஏனென்றால் இதோ அவர் நியாயாதிபதியாய் வாசற்படியிலே நிற்கிறார். அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினால் நான் உனக்கு என்ன தருவேன் என்றார், இதோ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், இல்லை என்றால் விளக்கு தண்டை அணைத்து போடுவேன். அப்பொழுது வெளிச்சமே வராத காரிலுக்குள் நாம் தள்ளப்படுவோம்.
அதை தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த நேரத்திலே கூட நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, இந்த வேளைக்காக நன்றி. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த வேளையிலே கூட எங்களுக்கு உம்முடைய பூரண ரட்சிப்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இதிலே எந்த ரட்சிப்புக்குள் நிற்கிறோம் என்பதை உய்த்து ஆராய்கிற கண்களை எங்களுக்கு திறந்தள்ளும். இதோ இந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் அடுத்த நிலையிலே நாங்கள் சென்று உம்முடைய காரியத்தின் பூரணத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தையை நாங்கள் மனப்பூர்வமாய் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீரே எடுத்து பயன்படுத்துங்க. கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்குள் இந்த மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுவீராக. இந்த பூரண ரட்சிப்பை நீர் கடந்து செல்ல பண்ணுவீராக. உடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.